இஸ்ரேலில் அத்துமீறலுக்கு தக்க பதிலடி. ஜூல் பிகார் மிசைல்ஸ்கள் மூலம் நடவடிக்கை. இஸ்ரேல் ராணுவ அமைச்சரகம் சேதம், பலர் காயம். போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு பாடம் புகட்டும் வகையில் ஜூல் பிகார் மிசைல்கள் மூலம் இஸ்ரேல் ராணுவ அமைச்சரகத்தை ஏமன் ஹவுதி படைகள் தாக்கியுள்ளன. தங்களது ஆயுதம் இலக்கை துல்லியமாக தாக்கியதாகவும் தங்களது ஆயுதத்தை ஆக்கிரமிப்பு வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்க முடியவில்லை என்றும் அவை தோல்வியை தழுவிவிட்டதாக ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி தெரிவித்துள்ளார். காசா மீதான ஒவ்வொரு அத்துமீறல்களுக்கும் ஏமன் படைகள் தக்க பதிலடி கொடுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஏமன் மிசைல்ஸ் தாக்குதல் காரணமாக டெல் அவீவ் உள்ளிட்ட மத்திய இஸ்ரேல் பகுதிகளில் பல இடங்களில் சைரன்கள் ஒலித்ததாக ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் பென் குரியன் விமான நிலையம், மேற்கு கரை பகுதிகளில் வெடிப்புச் சத்தம் கேட்டதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அபாய ஒலியால் பதுங்கு அறைகளுக்கு விரைந்து சென்ற ஆக்கிரமிப்பு பொதுமக்கள் பலர் கீழே விழுந்து காயமடைந்ததாகவும் பென் குரியன் விமான நிலையத்தில் வான் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதாகவும் ஆக்கிரமிப்பு ஊடகமான சேனல் 12 செய்தி வெளியிட்டது. மேலும் ஏமன் ராக்கெட்டுகள் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு எதிராக 3 நடவடிக்கைகளை ஏமன் ராணுவம் மேற்கொண்டது. மிசைல்ஸ்கள் மூலமாகவும் ட்ரோன்கள் மூலமாகவும் இஸ்ரேலின் ஈழச் துறைமுகம், அஸ்கெலான் உள்ளிட்ட நகரங்கள் தாக்கப்பட்டன. இதேபோல் அமெரிக்காவின் USS ஹாரி ட்ரூமேன் போர்க்கப்பல் மீதும் ஏமன் படைகள் தாக்குதல் நடத்தின.